இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். சட்டத்துறை சிறப்பாக செயல்பட அனைத்து துறை தலைவர்களும் ஒரே கருத்தாக முடிவு எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டத்துறை சார்பில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை சட்டத்துறை சார்பில் சட்ட ஆட்சியர் சொற்களஞ்சியம் என்ற நூல் வெளியீட்டு விழா தலைமை செயலகத்தில் தலைமை செயலர் சத்யவதி தலைமையில் நடைபெற்றது. சட்டத்துறை மொழிபெயர்ப்பாளர் சுந்தரமுருகன் வரவேற்று பேசிய விழாவில் செயலர் ஜான் கிளோத் பொம்பே மரியதாஸ் வாழ்த்து பேசிட, சட்ட ஆட்சியர் சொற்களஞ்சியம் என்ற நூலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட அதனை சபாநாயகர் சபாபதி பெற்றுக் கொண்டார். பின்னர் முதல்வர் பேசுகையில், சட்டத்துறை என்பது அரசிற்கும் ஆட்சி நடத்துவதற்கும் முக்கியமான ஒரு துறையாகும். ஏதாவது சந்தேகம் எழுந்தால் அரசு உடனடியாக சட்டத்துறைக்கு அனுப்பி ஒப்புதல் பெற்று அதனுடைய கருத்தை கேட்ட பிறகுதான் முறையாக எதையும் அறிவிக்க முடியும். எனவே சட்டத்துறையில் வேகமான வளர்ச்சி இருந்தால்தான் நிர்வாகம் நன்றாக இருக்கும். மேலும் சட்டத்துறை நன்றாக செயல்படுவதற்கு துறையின் தலைவர்கள் பணிகளை வேகப்படுத்த நடவடிக்கை வேண்டும். நிர்வாகம் விரைவாக நடப்பதற்கு அனைத்து துறை தலைவர்களும் ஒரே கருத்தாக இணைந்து முடிவு எடுத்து செயல்படுத்த வேண்டும் மற்றும் சட்டத்துறையில் கருத்துக்கள் ஒரே மாதிரியாக குழப்பமில்லாமல் இருக்க வேண்டும் என்று பேசினார். குறிப்பாக தமிழ் சொற்கள் வரும்பொழுது கொஞ்சம் சிரமமாக கூட இருப்பாங்க. தெரிந்து கொள்ள அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கும். இருந்தாலும் எல்லோரும் முயற்சி எடுத்து இதில் இன்று இந்த சொற்களஞ்சியத்தை சட்டம் ஆட்சி சொற்களஞ்சியத்தை வெளியிட்டிருக்கிறார். உண்மை அளவிற்கு என்னுடைய பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். இவ்வாறு பணி மேலும் மேலும் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்பதை துறையை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது நல்ல முயற்சி. இந்த முயற்சி என்பது ஒரு கடின உழைப்பு இருந்தால் தான் அதை வெற்றி கொள்ள முடியும். ஒரு அகராதி கொடுக்கிறது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. முயற்சியாக எடுத்து செய்திருக்கிறார்கள். இதற்கு உதவி செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துறையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல சில கருத்து சொன்னதுக்கு காரணம், இன்னும் விரைவான வேகமான பணி புதுச்சேரி நடைபெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏற்றவாறு துறை சார்ந்த அனைவரும் பணியாற்ற வேண்டும். துறை தலைவரும் சரி, துறை செயலர்களும் சரி விரைவாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவில் நூலின் தலைமை பதிப்பாசிரியர் சிவமணி நன்றி கூறினார். மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றும் எண்ணத்தை கைவிட்டு மின்துறையை மின்துறையாகவே இருக்க விடுங்கள் என மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க விழாவில் முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். புதுவை மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் மே தினத்தை முன்னிட்டு சங்க பெயர் பலகை திறப்பு விழா, உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா, விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்குதல் ஆகிய முப்பெரும் விழா முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன் முன்னிலையில் சங்க பொதுச் செயலாளர் மதிவாணன் வரவேற்பு உரையுடன் துவங்கியது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சங்க கௌரவ தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜானகிராமன் கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதில் முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் பேசுகையில், புதுவையை பொறுத்தவரை வாரியம், சங்கம், கார்ப்பரேஷன் எல்லாம் சரிபட்டு வராது. இவை மற்ற மாநிலங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் புதுவையை பொறுத்தவரை தோல்வியைத்தான் தந்துள்ளது. அரசு துறையில் பணி சுமை காரணமாக பணிகள் தாமதமாக நடக்கும் போது அதனை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வாரியம், கார்ப்பரேஷன் என மாற்றி பணியை துரிதமாக சிறப்பாக செயல்படுத்துவோம். இது புதுவைக்கு சரிவராது என்பதால் மின்துறையை மின்துறையாகவே இருக்க விடுங்கள் என்று வலியுறுத்தி பேசினார். மற்ற மாநில அரசுகளுக்கு எது வேண்டுமானாலும் பொருத்தமா இருக்கலாம். பாண்டிச்சேரியில இந்த சொசைட்டி கான்செப்ட் தோல்வி அடைந்து விட்டது, இந்த வாரியம் கான்செப்ட் தோல்வி அடைந்து விட்டது.
கார்பரேஷன் கான்செப்ட் தோல்வியடைந்து விட்டது. இந்த கான்செப்ட் எல்லாம் எதுக்குன்னா வேலைக்கு வைக்கிறது ஒண்ணுத்துக்கு தான் இந்த கான்செப்ட் வச்சிருக்காங்களே தவிர மற்ற வேற எந்த விதமான ஒரு நோக்கமும் கிடையாது. இது மாதிரி எல்லாம் போய் எல்லாத்தையும் வீணாக்கி, இருக்கிறவங்களையும் வீணாக்கி, இல்லாதவங்களையும் வீணாக்கி இன்றைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மின்துறையாகவே இருக்க விடுங்கள், அதுதான் நன்றாக இருக்கும் என சொல்லி. தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா சங்க கொடியேற்றி பேசுகையில், தானே புயலினால் பாதிப்பு ஏற்பட்ட போது மின்துறையில் போதுமான அளவு உபகரணங்கள் இல்லாவிட்டாலும் இருப்பதை கொண்டு இரவு பகல் என பாராமல் உழைத்து மின் இணைப்பு வழங்கியதை பாராட்டுவதாகவும், அவ்வாறு பணிபுரிந்தவர்களுக்கு சிறப்பு ஊதியம் வழங்கி இருக்க வேண்டும், அவ்வாறு வழங்கி ஊக்கப்படுத்தாததை எண்ணி வருந்துவதாகவும், மின்துறையில் பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், மின்துறை ஊழியர்களின் நியாயமான போராட்டங்களுக்கும் வளர்ச்சிக்கும் சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் குரல் கொடுப்பார்கள் மற்றும் என்றென்றும் மின்துறையின் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும் என்று பேசினார். புதுச்சேரியில் இருக்கின்ற அத்தனை மின்துறை ஊழியர்களுக்கும் புதுச்சேரி மக்கள் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் உங்களுடைய உழைப்பு, இந்த அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாத உங்களுடைய உழைப்பினால் பாண்டிச்சேரியை நிறுத்தி இருக்கிறீர்கள். உண்மை தெரியாது, இருந்த ஜாமான வச்சு நீங்க வேலை செஞ்சுட்டு வந்துட்டீங்க. இப்ப காரி மூஞ்சி இருக்கிறதுலாம் உங்க ஜாமான் கொடுக்காத்தாளன்றது யாருக்கும் தெரியாது. இல்லடா நீ இன்னும் 10 நாள் இல்ல 15 நாள் பாண்டிச்சேரியை சீரமைச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு புதுச்சேரி முழுக்க இன்னைக்கு எங்கேயுமே குறை சொல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும். நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு போராட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற உங்களுக்கு துணை நிற்கும். அதே போல இன்னைக்கு இந்த தொழிற்சாலை இதோட வளர்ச்சி புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையில படிப்படியாக வளர்ந்து ஒரு எழுச்சியா சொல்லக்கூடிய அளவுல, பெருமைப்படக்கூடிய அளவுல எங்களுடைய திராவிட முன்னேற்றத்தினுடைய இந்த தோமுசா இங்க வளர்ந்திருக்கின்றது. உங்களுக்கு எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் எப்போதும் உடன் இருப்போம். உங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம். உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா இன்னல்களுக்கும் நாங்கள் உடன் இருப்போம். விழாவில் திராவிட முன்னேற்ற கழக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. விழாவின் நிறைவில் பொருளாளர் கண்ணன் நன்றி கூறினார். விழாவில் மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் மது அருந்த பணம் தராததால் தூங்கிக் கொண்டிருந்த தந்தையின் கழுத்தை அறுத்து படுகொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். புதுவை ரெட்டியார்பாளையம் பாவாணன் நகரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற கூலி தொழிலாளியின் 2வது மகன் ராஜாவிற்கு அளவுக்கு அதிகமாக குடிக்கும் பழக்கம் இருந்ததால் வேலைக்கு செல்லாமல் தனது மனைவி, மகன்கள், மகள் பற்றிய கவலையும் இல்லாமல் அடிக்கடி குடித்துவிட்டு பெற்றோரிடம் பணம் கேட்டு தகராறு செய்வது வழக்கம். அதுபோன்று தந்தை கிருஷ்ணமூர்த்தியிடம் மது அருந்த பணம் கேட்டபோது அவர் தராமல் திட்டியதால் ஆத்திரமடைந்த மகன் தந்தை ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தபோது உடைந்த டிவி கண்ணாடியை எடுத்து தந்தையின் கழுத்தை அறுத்தார். இதனால் காயமடைந்த கிருஷ்ணமூர்த்தியை தாய் மற்றும் அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனையில் சேர்த்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மகனை தந்தையை கொன்ற வெறிச்செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை எஸ்எஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்ற காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் ஆட்சி சொல்லகராதி நூலை காவல் அதிகாரிகளுக்கு எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த் வழங்கினார். புதுவை காவல்துறை எஸ்எஸ்பி அலுவலகத்தில் எஸ்பிக்கள் ராமராஜ், பைரவசாமி, பழனிவேல், நந்தகோபால், அனைத்து காவல் நிலைய இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டம் எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்த எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த் அனைவருக்கும் புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள புதுவை அரசு ஆட்சி சொல்லகராதி நூலை வழங்கினார். தமிழக அரசால் வெளியிடப்பட்ட இந்நூலை புதுவை அரசு தமிழ் வளர்ச்சி சிறகம் தமிழக அரசின் அனுமதியுடன் வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். புதுவை ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற சிறப்பு முகாமினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை ஏம்பலம் மறைமலை அடிகள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் கரிக்கலம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி இணைந்து நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் 7 நாள் சிறப்பு முகாமின் துவக்க விழாவினை நடத்தியது. ஏம்பலம் பள்ளி துணை முதல்வர் ரகுத்தமன் தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ராமச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிட பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ், திட்ட இணைப்பு அலுவலர் ஏமுராஜன்,
கரிக்கலாம்பாக்கம் பள்ளி துணை முதல்வர் மூர்த்தி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவின் நிறைவில் திட்ட அலுவலர் ராஜசேகரன் நன்றி கூறினார். புதுவை திமுக இளைஞரணி நிர்வாக பொறுப்பிற்கு விண்ணப்பித்துள்ள உடன்பிறப்புகள் வெண் சீருடையுடன் தமிழ் சிங்க கூட்டமாய் நேர்காணலில் கலந்து கொள்ளும்படி திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில இளைஞரணி அமைப்பாளர் சிவா கூறுகையில், புதுவையில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளின் இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், புதிய நிர்வாகிகள் தேர்வுக்கு நேர்காணல் நடத்திட கழக பொருளாளரும் இளைஞரணி செயலாளருமான ஸ்டாலின் புதுவைக்கு வரும் 1ஆம் தேதி ஆனந்தாகின் ஹோட்டல் வரவேற்பு மண்டபத்திற்கு வருகை புரிய உள்ளதாகவும், அது சமயம் விண்ணப்பத்துடன் இளைஞரணி உடன்பிறப்புகள் அனைவரும் வெண் சீருடையுடன் பாவேந்தர் கூற்றுப்படி தமிழ் சிங்க கூட்டமாய் புறப்பட்டு வரவேற்பு மண்டபத்திற்கு வந்து நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்ட அவர், மேலும் முன்னதாக கடலூரிலிருந்து புதுவைக்கு வரும் ஸ்டாலினுக்கு தவளக்குப்பம் சந்திப்பில் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், பிற அணிகளின் அமைப்பாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள், இளைஞரணியின் அடலேறுகள் அனைவரும் அலைகடலென திரண்டு வந்து தளபதிக்கு உணர்ச்சிபூர்வ வரவேற்பு கொடுக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். புதுவையில் IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்று இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கு அனைத்து துறை சார்பில் பிரிவு உபசார நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவையில் IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்று இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள அரசு செயலர்கள் ராகேஷ் சந்திரா, தேவநிதிதாஸ், பாபு, மேத்யூ சாமுவேல் ஆகியோருக்கு அரசின் அனைத்து துறை சார்பில் பிரிவு உபச்சார விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்று பணியிடமாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகள் புதுவையில் ஆற்றிய பணிகள் குறித்தும், அவர்கள் பதவியேற்க உள்ள இடத்தில் அவர்களின் பணி சிறக்கவும் வாழ்த்தி பேசினர். தொடர்ந்து IAS அதிகாரிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர். புதுவை காவல்துறையில் அதிரடியாக உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 4 IPS அதிகாரிகள் புதியதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுவை காவல்துறையில் சீனியர் எஸ்பிக்களாக ஸ்ரீகாந்த், சந்திரன் ஆகியோர் பணியாற்றி வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு IPS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்றதை அடுத்து இவர்கள் இருவருக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் மாற்றல் உத்தரவை வழங்கியுள்ளது. அதன்படி SSP ஸ்ரீகாந்த் அந்தமானுக்கும் SSP சந்திரன் மிசோராமுக்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். எனவே டில்லியில் இருந்து IPS அதிகாரிகளான ஓம் வீச்சிங், பைரோன் சிங் குர்ஜர், சஞ்சீவ், பர்வேஷ் அகமது ஆகிய 4 பேரும் புதுவைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதாலும் புதிய IPS அதிகாரிகளின் வருகையாலும் புதுவை காவல்துறையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவை 100 அடி சாலையில் உள்ள ரேடியேட்டர் கடை பூட்டை உடைத்து 50,000 மதிப்புள்ள பொருட்களை திருடி சென்ற மர்ம மனிதரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவை 100 அடி சாலை மாரியம்மன் நகரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் ரயில்வே கேட் அருகே ரேடியேட்டர் கடை நடத்தி வந்த நிலையில் இன்று வழக்கம்போல் கடையை திறக்க வந்தபோது கடை ஷட்டர் திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு 110 கிலோ எடை கொண்ட பழைய காப்பர் பொருட்கள் திருட்டு போயிருப்பது தெரியவந்தது. 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடு போயிருந்ததால் இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்ததை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். இந்த கடையின் பக்கத்தில் உள்ள ஆட்டோ எலக்ட்ரிக்கல் கடையிலும் 6 மாதத்திற்கு முன்பு திருட்டு நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். புதுவை மணவெளி தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் வழங்கினார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மணவெளி தொகுதி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு திருமண உதவித் தொகையாக 22 பயனாளிகளுக்கு தலா 15,000 வீதம் 3,30,000 ரூபாயும், விதவை மகள் திருமண உதவியாக 11 பயனாளிகளுக்கு தலா 20,000 வீதம் 2,20,000 குலவிளக்கு திட்டத்தின் கீழ் 42 பயனாளிகளுக்கு தலா 500 ரூபாய் வீதம் 21,000 அரவணைப்பு திட்டத்தின் கீழ் 48 பயனாளிகளுக்கு 1,200 வீதம் 57,600 ரூபாயும் நிதியுதவியாக வழங்கினார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் மோகன்தாஸ், நல அதிகாரிகள், மணவெளி தொகுதி அங்கன்வாடி ஊழியர்கள், அதிமுக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியா விண்வெளி தொழில்நுட்பத்திலும் ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் முன்னேறி வருகிறது. இதனால் இந்தியா விரைவில் வல்லரசு நாடாகும் என்பதில் ஐயமில்லை.
கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி 5 ஏவுகணையை கடந்த 19ஆம் தேதி இந்தியா வெற்றிகரமாக சோதித்தது. அதனைத் தொடர்ந்து இஸ்ரோ என்று அழைக்கப்படும் இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் நவீன செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகிறது. இதற்கு பயன்படும் ராக்கெட்டுகளும் நமது நாட்டு தொழில்நுட்பத்திலேயே தயாரிக்கப்படுகின்றன. அந்த வகையில் இதுவரை PSLV வரிசையில் 20 ராக்கெட்டுகள் தயாரிக்கப்பட்டு அவற்றின் மூலமாக ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் தற்போது ரீசாட் அதிநவீன செயற்கைக்கோளும் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வல்லரசு நாடுகளுக்கு போட்டியாக இந்தியா விஸ்வரூபம் எடுத்துள்ளது என்பது நிரூபணமாகியுள்ளது. புதுவை அரியாங்குப்பத்தில் நடந்த சித்திரை முழுநிலவு வன்னியர் பெருவிழா விளக்க பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாமக மாநில செயலாளர் ஆனந்தராமன் வாழ்த்துரை வழங்கினார். புதுவை அரியாங்குப்பம் சாமிக்கண்ணு அமிர்தம்மாள் திருமண மண்டபத்தில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா விளக்க பிரச்சார கூட்டம் வன்னியர் சங்க தலைவர் வேணுகோபால் கவுண்டர் தலைமையில் ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர், சமூக முன்னேற்ற சங்க தலைவர் கிருஷ்ணராஜ், செயலாளர் பூபாலன், துணைத் தலைவர் மணியன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாமக மாநில செயலாளர் ஆனந்தராமன் கலந்து கொண்டு வாழ்த்துரையினையும் வன்னியர் சங்க தலைவர் குரு சிறப்புரையினையும் வழங்கினர். கூட்டத்தில் மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்கம் நடத்தும் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழாவில் 25 லட்சம் இளைஞர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. நிறைவில் பொருளாளர் முருகசாமி கவுண்டர் நன்றி கூறினார். புதுவை மானப்பட்டு அருள்மிகு மாரியம்மன் ஆலய சடல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை பாகூர் கொம்யூன் மானப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மாரியம்மன் ஆலய சடல் உற்சவம் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டு தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதில் செடல் உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஆராதனை நடைபெற்றது. செடல் உற்சவமும் தொடர்ந்து அம்மன் வீதி உலாவும் நடந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து செடல் தரித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் மானப்பட்டு கிராமவாசிகள் செய்திருந்தனர். 10 மாத சம்பளம் வழங்கக் கோரி பாசிக் தொழிலாளர்கள் வேளாண் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில பாசிக் ஊழியர்கள் 10 மாத சம்பளம் வழங்க வேண்டும் என்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பாசிக் தொழிலாளர்கள் போராட்டக்குழு சார்பில் வேளாண் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்குழு தலைவர் கோதண்டபாணி தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வேளாண் துறை பாசிக் நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய 45 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய 80% சம்பள நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் பாசிக் ஊழியர்களை காப்பாற்ற சம்பள பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை வில்லியனூரில் ஆள்மாறாட்டத்தில் நடந்த தொழிலாளி கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த 3 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். புதுவை வில்லியனூரை அடுத்து கரிக்கலாம்பாக்கத்தில் ஜெகதீசன் என்ற தொழிலாளி ஆள் மாறாட்டத்தில் வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டதை அடுத்து வில்லியனூர் போலீசார் ஜெயக்குமார், விக்கி, வடிவேல் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்து நடத்திய விசாரணையில் முக்கிய குற்றவாளி சக்திவேல் என்பது தெரியவந்தது. பின்னர் அவனை துப்பாக்கி சூடு நடத்தி வளைத்து பிடித்தனர். மேலும் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருக்காஞ்சி ராமநாதன், கரிக்கலாம்பாக்கம் பேட் செந்தில் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இந்நிலையில் கோர்க்காடு அன்பரசன், பீட்டர், ஏழுமலை ஆகியோர் இவ்வழக்கு தொடர்பாக புதுவை 1வது அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்களை நீதிபதி உத்தரவின்படி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவை திராவிடர் கழகம் இளைஞர் அணி சார்பில் ஈழத்தமிழர் வாழ்வுரிமையை வலியுறுத்தி தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு வாழ்வுரிமையை மத்திய அரசு பெற்றுத்தர வேண்டும், சேது சமுத்திர திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், முல்லை பெரியாறு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி திராவிடர் கழக இளைஞர் அணியினர் பெரியார் சிலை அருகே தெருமுனை பிரச்சாரம் நடத்தினர். இதில் திராவிடர் கழக இளைஞரணி நிர்வாகிகள் ஈழத்தமிழர் நிலை குறித்தும் அவர்களின் வாழ்வுரிமை குறித்தும் உரையாற்றினார்கள். பிரச்சாரத்தில் இளைஞரணி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.